தமிழ்நாட்டுல இனி டோல் கட்டணமே கிடையாது. ஆமா ப்ரோ, சென்னை கேப்ஸ்ல கார் புக் பண்ணுங்க, டோல் கட்டணமே இல்லாம டிராப்புக்கு மட்டும் பே பண்ணுனா போதும். சென்னை கேப்ஸ் ஆப்பை உடனே இன்ஸ்டால் பண்ணுங்க. பாலிவுட்டின் சர்ச்சை நாயகி மற்றும் கனவு கன்னியின் வெற்றி வாய்ப்பு குறித்து அலசுகிறார் சிறப்பு செய்தியாளர் சலீம். நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் விவிஐபிக்களின் தொகுதிகள் எவ்வாறு கவனிக்கப்படுகிறதோ அதே போல சினிமா நட்சத்திரங்களின் தொகுதிகளும் கவனிக்கப்படுகின்றன. அப்படி பார்க்கும் பொழுது கங்கனா ரணாவத் சர்ச்சை நாயகி என்று இவரை அழைக்கிறார்கள் மற்றும் ஹேமா மாலினி கனவு கன்னி என்று இவரை அழைக்கிறார்கள். இவர்களுடைய வெற்றி வாய்ப்பு எவ்வாறு இருக்கிறது என்பதை நாம் பார்க்கவிருக்கிறோம். கங்கனா ரணாவத் எங்க களமிறங்குறாங்க, யார் சார்பா என்றால் பாஜக சார்பாக களமிறங்குகிறார்கள். அவரை பொறுத்தவரை இது முதல் தேர்தல். அவர் பிறந்த இடம் ஹிமாச்சல பிரதேசம். எனவே ஹிமாச்சல பிரதேசத்திலேயே அவரை பாஜக களம் இறக்குகிறது. தொகுதியின் பெயர் மண்டி. ஹிமாச்சல பிரதேசத்தை பொறுத்தவரை 4 நாடாளுமன்ற மக்களவை தொகுதிகள் இருக்கின்றன. சென்ற தேர்தலில் 4மே பாஜக வெற்றி பெற்றாலும் ஒரு வேட்பாளர் மறைந்த காரணத்தினால் அங்கு இடைத்தேர்தல் வந்தது. அந்த சீட்டை காங்கிரஸ் கைப்பற்றி விட்டது. கங்கனா ரணாவத்திற்கு எதிராக அவரைத்தான் காங்கிரஸ் களமிறக்குவார்கள் என அனைவராலும் பார்க்கப்படுகிறது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கையில் அடுத்து கங்கனா ரணாவத்தை பொறுத்தவரை அவருக்கு எதிராக நிற்கக்கூடிய வேட்பாளர் எவ்வளவு டஃப்பான வேட்பாளர் என்று பார்க்க வேண்டுமாயின் பிரதிபா சிங், அதாவது சென்ற தேர்தலில் இடைத்தேர்தல் நடைபெற்றது இல்லையா, காங்கிரஸ் சார்பாக போட்டியிட்டு 49% வாக்குகளை பெற்றார். அவரை எதிர்த்து நின்ற பாஜக வேட்பாளர் குஷல் தாக்கூர் 48% வாக்குகளை பெற்றார். 1% வாக்கில் தான் ஜெயிச்சிருக்கார். எனவே இந்த தேர்தலானது அந்த தொகுதியை பொறுத்தவரை கடும் சவாலாக இருக்கும் என்று பார்க்கப்படுகிறது. பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் இடையே போட்டி தீவிரமாக இருக்கும். பிரதிபா சிங் யார் என கேட்டிருக்கிறாயின், காங்கிரஸ் சார்பாக களம் இறக்கப்படவிருக்கவர் 6 முறை முதலமைச்சராக இருந்த வீர்பத்ர சிங் அவர்களின் மனைவி, நன்கு அறியப்பட்டவர் அந்த தொகுதியை பொறுத்தவரை. இவருக்கு ஒன்றும் தேர்தல் புதிதல்ல. ஏற்கனவே 3 முறை மக்களவை தேர்தலில் போட்டியிட்டு எம்பியாக நின்றார். 1 முறை தோல்வியை தழுவியிருக்கிறார். சென்ற வாரம் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நான் அரசியலிருந்து விலகவிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன சொல்லியிருக்காங்க, இல்லை இதே தொகுதியில் காங்கிரஸ் ஆணையிட்டால் நான் போட்டியிடுவேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். முன்னுக்கு பின்பு முரணாக இவர் பேசியது இவருக்கு மைனஸாக அமையுமா, அல்லது கங்கனா ரணாவத் அவர்களுடைய இமேஜ் பொதுமக்கள் அவருக்கு அரசியல் ஆதரவு அளிப்பார்களா, அல்லது சமீபத்தில் அவர் சில பல சர்ச்சை பேச்சுகளில் செய்திகளில் வந்திருந்தாலும் மக்கள் அவரை ஆதரிக்க போகிறார்களா என்பதை நாம் ஹிமாச்சல பிரதேசத்தில் பார்க்க வேண்டி இருக்கும். அப்படியே ஹிமாச்சல பிரதேசத்திலிருந்து நாம் உத்தரப்பிரதேசத்துக்கு வருவோம். உத்தரப்பிரதேசத்தில் மொத்தம் 80 தொகுதி. இந்தியாவிலேயே ஒரு மாநிலத்தில் அதிக தொகுதிகள் என்றால் அது உத்தரப்பிரதேசம் தான். இந்த முறை பாஜக, அதாவது சென்ற முறை பாஜக 62 சீட்டில் ஜெயிச்சிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த முறை அந்த எண்ணிக்கையை அதிகப்படுத்துவார்கள் என்று கணிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் ஒரு சினிமா நட்சத்திரம் நிற்கும் ஸ்டார் தொகுதி என்றால் அது மதுரா என்ற தொகுதி தான். அதாவது ஹேமா மாலினி, தற்பொழுது அவர்களுக்கு வயது 75 ஆகிறது. நம் தமிழகத்தில் தஞ்சாவூரில் பிறந்தவர். ஹிந்தி சினிமாவில் கனவு கன்னி என்று அழைக்கப்படுகிறார். மதுரா நீங்கள் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உத்தரப்பிரதேசத்தில் கிருஷ்ணர் கோயில் அங்கே இருக்குது. ரொம்ப ஃபேமஸான கோயில் அது. ஆக்ரா அருகில் அமைந்திருக்கிறது. அது ஒரு ஆன்மீக தலமாக பார்க்கப்படுகிறது. அங்கே ஏற்கனவே களம் கண்டுள்ளார். 2004ஆம் ஆண்டு பாஜகவில் இணைந்தார். அதுக்கு முன்னாடியே பாஜகவுக்கு பிரச்சாரம் பண்ணியிருக்கார். அதிகாரப்பூர்வமாக இணையத்துக்கு 1 வருஷம் முன்னாடியே மாநிலங்களவை எம்பியாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லை, மக்களவை தேர்தல் பொறுத்த வரைக்கும் 2014 முதல் முறை மக்களவை தேர்தலில் களம் கண்டார். மதுரா தொகுதியிலிருந்து வெற்றி. 2019ஆம் ஆண்டு, அதாவது போன மக்களவை தேர்தலில் களம் கண்டார். மதுரா தொகுதியிலிருந்து வெற்றி. மீண்டும் மதுரா தொகுதியில் பாஜக இவரையே களம் இறக்கி உள்ளது. சென்ற தேர்தலில் என்ன வாக்கு சதவீதம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹேமா மாலினி பாஜக சார்பாக போட்டியிட்டு 61% வாக்குகள் பெற்று பிரம்மாண்ட வெற்றி பெற்றிருக்கிறார். நரேந்திர சிங், அவரை எதிர்த்து போட்டியிட்டவர் ராஷ்டிரிய லோக்தள் கட்சியை சேர்ந்தவர், வெறும் 34% தான். எனவே உத்தரப்பிரதேசம் மதுராவை பொறுத்தவரை ஹேமா மாலினிக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாகவே தெரிகிறது. புள்ளி விவரங்களை நாம் முந்தைய தேர்தல்கள் அலசும் பொழுது, அதே நேரத்தில் ஹிமாச்சல பிரதேசத்தில் கங்கனா ரணாவத்திற்கும் காங்கிரஸ் வேட்பாளருக்கும் போட்டி கடுமையாக இருக்கும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டுல இனி டோல் கட்டணமே கிடையாது. ஆமா ப்ரோ, சென்னை கேப்ஸ்ல கார் புக் பண்ணுங்க, டோல் கட்டணமே இல்லாம டிராப்புக்கு மட்டும் பே பண்ணுனா போதும். சென்னை கேப்ஸ் ஆப்பை உடனே இன்ஸ்டால் பண்ணுங்க.